ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ டோல்ட் யூ ஆல் திஸ், ஹூ டோல்ட் யூ ஆல் திஸ், ஹூ டோல்ட் யூ அப்படின்னா உனக்கு யார் சொன்னா, டோல்டு அப்படின்னா டெல் அப்படின்னா சொல்கிறது. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. ஸோ ஹூ டோல்டு அப்படின்னா யார் சொன்னா, யூ உனக்கு, ஆல் திஸ் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் உனக்காக தான் நிறைய பேசினான், அவன் உனக்காக தான் நிறையா பேசினான், அவன் எங்களுக்காகலாம் பேசவே இல்லை, அவன் உனக்காக தான் நிறையா பேசினான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He spoke a lot for your sake, he spoke a lot for your sake. He spoke அப்படின்னா அவன் பேசினான், பேசுகிறது அப்படின்னா ஸ்பீக். ஸோ ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். He spoke அப்படின்னா அவன் பேசினான். A lot அப்படின்னா நிறைய. For your sake உனக்காக தான் அவன் நிறைய பேசினான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் எனக்காக பேசினானா, அவன் எனக்காக பேசினானா, அதை கொஷினாக கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he speak for my sake? Did he speak for my sake? Did he speak அப்படின்னா அவன் பேசினானா. For my sake எனக்காக அவன் பேசினானா. Did he speak for my sake? ஸோ இங்கே ஏன் நம்ம ஸ்பீக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்போக் யூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம டூவர் டிட்டா பாஸ்டன்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ அதனால் வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்து, உனக்கு ஏதாச்சும் தெரிய வந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்து. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you come to know anything, let me know. If you come to know anything, let me know. If you come to know, உனக்கு ஏதாவது தெரிய வந்தால், let me know எனக்கு தெரியப்படுத்து. If you come to know anything, let me know. So next one, இதுவே சிம்பிளாக உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லணும்னா if you know anything, let me know. If you know anything, let me know, ஓகேவா. ஸோ இதுவே இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்து. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ நோ எனிதிங் அபவுட் திஸ், லெட் மீ நோ. இஃப் யூ நோ எனிதிங் அபவுட் திஸ், லெட் மீ நோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்க, ஏன் எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is everyone angry at me? Why is everyone angry at me? Why is everyone angry அப்படின்னா ஏன் எல்லாரும் கோபமாக இருக்காங்க. At me என் மேலே ஏன் எல்லாரும் கோபமாக இருக்காங்க. ஸோ இதுவே எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்களா, எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is everyone angry at me? Is everyone angry at me? Is everyone angry அப்படின்னா எல்லாரும் கோபமாக இருக்காங்களா. at me என் மேலே எல்லாரும் கோபமாக இருக்காங்களா, ஓகேவா. ஸோ இதுவே எல்லாரும் உன் மேலே கோபப்படுவாங்க, எல்லாரும் உன் மேலே கோபப்படுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone will get angry at you. everyone will get angry at you. everyone will get angry அப்படின்னா எல்லாரும் கோபப்படுவாங்க. at you உன் மேலே எல்லாரும் கோபப்படுவாங்க, ஓகேவா. ஸோ இதுவே நீ இதை பண்ணினா உன் மேலே எல்லாரும் கோபப்படுவாங்க, நீ இதை பண்ணுனா உன் மேலே எல்லாரும் கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you do this, everyone will get angry at you. If you do this, everyone will get angry at you. If you do this நீ இதை பண்ணினா everyone will get angry எல்லாரும் கோபப்படுவாங்க. at you உன் மேலே எல்லாரும் கோபப்படுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என் மேலே யாருமே கோபப்பட மாட்டாங்க, என் மேலே யாருமே கோபப்பட மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will get angry at me. No one will get angry at me. No one will get angry அப்படின்னா யாருமே கோபப்பட மாட்டாங்க. at me என் மேலே யாருமே கோபப்பட மாட்டாங்க, ஓகேவா. ஸோ இதுக்காக என் மேலே யாரும் கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா no one will get angry at me for this. இதுக்காக என் மேலே யாருமே கோபப்பட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்காக அவன் மேலே தான் கோபப்படணும், நீ இதுக்காக
அவன் மேலே தான் கோபப்படணும். ஏன் என் மேலே கோபப்படுற, நான் என்ன பண்ணேன், அவன் தானே பண்ணான், இதுக்காக அவன் மேலே தான் கோபப்படணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம். யூ ஷுட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம். யூ ஷுட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா நீ கோபப்படணும். அட் ஹிம் அவன் மேலே, நீ அவன் மேலே தான் கோபப்படணும். யூ ஷுட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்காக அவன் மேலே கோபப்படாத. இதுக்காக அவன் மேலே கோபப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நேற்று எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. நேற்று எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, என்னால் தூங்கவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a bad dream yesterday. I had a bad dream yesterday. I had a bad dream அப்படின்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. I had அப்படின்னா எனக்கு வந்தது. A bad dream அப்படின்னா ஒரு கெட்ட கனவு, ஒரு கெட்ட கனவு. I had a bad dream. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. எப்போ? நேற்று, yesterday. எனக்கு ஒரு நேற்று ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. I had a bad dream yesterday. ஓகேவா. ஸோ இதுவே உனக்கு எப்போவாவது கெட்ட கனவு வந்திருக்கா, உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you ever had a bad dream? Have you ever had a bad dream? Have you ever had, உனக்கு எப்பயாவது வந்திருக்கா? A bad dream, ஒரு கெட்ட கனவு, உனக்கு எப்பயாவது ஒரு கெட்ட கனவு வந்திருக்கா? Have you ever had a bad dream? ஓகேவா. ஸோ இதுவே உனக்கு இது மாதிரி எப்போயாவது கனவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. எனக்கு நேற்று ஒரு கனவு வந்துச்சு, இது மாதிரி உனக்கு எப்போயாவது கனவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever had a dream like this? Have you ever had a dream like this? Have you ever had அப்படின்னா உனக்கு எப்போயாவது வந்திருக்கா. என்னது? a dream, ஒரு கனவு. like this, இது மாதிரி உனக்கு எப்போயாவது ஒரு கனவு வந்திருக்கா. Have you ever had a dream like this? இதுவே எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I too had a same dream like this. I too had a same dream like this. I too had அப்படின்னா எனக்கும் வந்தது. என்னது? a same dream, அதே கனவு, இது மாதிரி, like this, இது மாதிரி அதே கனவு எனக்கும் வந்துச்சு. I had a same dream like this. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறாங்க. அவங்க என்கிட்டேருந்து என்னமோ மறைக்கிறாங்க, எனக்கு அது நல்லா தெரியுது, அவங்க என்கிட்டேருந்து என்னமோ மறைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are hiding something from me. They are hiding something from me. They are hiding. hide அப்படின்னா மறைக்கிறது. ஸோ they are hiding அப்படின்னா அவங்க மறைச்சிட்ருக்காங்க. something அப்படின்னா ஏதோ. from me அப்படின்னா என்கிட்டேருந்து அவங்க ஏதோ மறைக்கிறாங்க. they are hiding something from me. இப்போ இதை கொஷினாக கேட்குறோம். என்கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you hiding anything from me? Are you hiding anything from me? Are you hiding அப்படின்னா நீ மறைக்கிறியா, மறைச்சிட்ருக்கியா. anything ஏதாவது, from me என்கிட்டேருந்து நீ ஏதாவது மறைச்சிட்ருக்கியா. Are you hiding something from me? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க மாட்டேன். நான் உன்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க மாட்டேன், நான் எல்லாமே சொல்லிவிடுவேன், உன்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't hide anything from you. I don't hide anything from you. I don't hide அப்படின்னா நான் மறைக்க மாட்டேன். anything அப்படின்னா எதுவும். from you உங்ககிட்டேருந்து நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். I don't hide anything from you. இதுவே நீ என்கிட்டேருந்து ஏதாவது மறைச்சிட்டு இருந்தீன்னா இப்போவே என்கிட்ட சொல்லிடு. நீ என்கிட்டேருந்து ஏதாவது மறைச்சா என்கிட்ட இப்போவே சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you are hiding anything from me, tell me now. If you are hiding anything from me, tell me now. If you are hiding anything, நீ ஏதாவது மறைச்சிட்டு இருந்தா, from me என்கிட்டேருந்து நீ ஏதாவது மறைச்சிட்டு இருந்தா, tell me now, இப்போவே என்கிட்ட சொல்லு. ஓகேவா. If you are hiding anything from me, tell me now. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்கிட்டேருந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த மறைச்சிட்ருக்கேன். நான் உன்கிட்டேருந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am hiding something from you for a long time.
ஐம் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் யூ ஃபார் அ லாங் டைம். ஐம் ஹைடிங் சம்திங் அப்படின்னு நான் ஒன்று மறைச்சிட்ருக்கேன். ஃப்ரம் யூ உன்கிட்ட இருந்து. ஃபார் அ லாங் டைம் ரொம்ப நாளாக நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டான். அவன் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டான். அவன் எல்லாமே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட். இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட். இட் இஸ் ஹாண்டிங் அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்குது. உறுத்துறதுக்கு இங்கே ஹாண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஹாண்டிங், இது உறுத்திக்கிட்டு இருக்குது. மை மைண்ட் என்னோட மனசை இது உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இதுவே கொஞ்ச நாளாக என் மனசை இது உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட் ஃபார் ஃபியூ டேஸ். இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட் ஃபார் ஃபியூ டேஸ். இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட் அப்படின்னா இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கொஞ்ச நாட்களாக, ஃபார் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாளாக இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண விரும்பலை. நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ப்ராப்ளம். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ப்ராப்ளம். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ப்ராப்ளம் அப்படின்னா நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா நான் விரும்பலை. டு மேக் எனி ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் பண்ண நான் விரும்பலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி கொஞ்ச நாளைக்கு பேசாத. இதை பற்றி கொஞ்ச நாளைக்கு பேசாத, அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't talk about this for few days. Don't talk about this for few days. Don't talk about this. Don't talk அப்படின்னா பேசாத. ஸோ டாக் அப்படின்னா பேசுகிறது. Don't talk அப்படின்னா பேசாத. About this இதை பற்றி. For few days கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேசாத. Don't talk about this for few days. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது. எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கெட் போர்ட் அட் ஹோம். ஐ கெட் போர்ட் அட் ஹோம். ஐ கெட் போர்டு அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது. அட் ஹோம் வீட்டில் எனக்கு போர் அடிக்குது. ஐ கெட் போர்ட் அட் ஹோம். ஸோ நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா? எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போமா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall we go somewhere out? Shall we go somewhere out? Shall we go அப்படின்னா நம்ம போகலாமா? Somewhere out எங்கேயாவது வெளியில். Shall we go somewhere out? நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? Shall we go somewhere out? ஓகேவா? ஸோ இதுவே அவன் வெளியில் எங்கேயோ போயிருக்கான். அவன் வெளியில் எங்கேயோ போயிருக்கான். எங்கே போயிருக்கான்னு தெரில, ஆனால் வெளியில் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has gone somewhere out. He has gone somewhere out. He has gone அப்படின்னா அவன் போயிருக்கான். Somewhere out அப்படின்னா வெளியில் எங்கேயோ. அவன் வெளியில் எங்கேயோ போயிருக்கான். He has gone somewhere out. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னோட குரல் ரொம்ப சத்தமாக இருக்குது. உன்னோட குரல் ரொம்ப சத்தமாக இருக்குது. நீ பேசுகிறது ரொம்ப சவுண்டாக இருக்குது. உன் வாய்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your voice is so loud. Your voice is so loud. Your voice அப்படின்னா உன்னோட குரல் is so loud. லவுடுனா கத்துருவோம் இல்லையா? சத்தமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் லவுட். ஸோ your voice is so loud. உன்னோட குரல் ரொம்ப சத்தமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சத்தமாக பேசிகிட்ருக்கேனா? நான் சத்தமாக பேசிகிட்ருக்கேனா? என் வாய்ஸ் ரொம்ப சவுண்டாக இருக்கா? நான் சத்தமாக பேசிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I speaking loud? Am I speaking loud? Am I speaking நான் பேசிகிட்ருக்கேனா? loud அப்படின்னா சத்தமாக. நான் சத்தமாக பேசிகிட்ருக்கேனா? Am I speaking loud? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்கும்போது சத்தமாக பேசாத. இங்கே இருக்கும்போது சத்தமாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் வர வரைக்கும் நீ வெளியில் நிற்க போறியா? அவன் வர வரைக்கும் நீ வெளியிலையே நிற்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஆர் யூ கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட் சைட் அன்டில் ஹீ கம்ஸ். Are you going to stand outside until he comes? Are you going to stand outside? Are you going to stand அப்படின்னா நீ நிற்க போறியா. outside அப்படின்னா வெளியில், நீ வெளியில் நிற்க போறியா. Are you going to stand outside until he comes? அவன் வர வரைக்கும் நீ வெளியில் நிற்க போறியா. Are you going to stand outside until he comes? நெக்ஸ்ட் ஒன், அவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். They will definitely fight with each other. They will definitely fight with each other. They will definitely fight அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க. with each other அவங்களுக்குள்ளேயே அவங்க கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ரொம்ப நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். They were waiting for you for long time. They were waiting for you for a long time. They were waiting for you. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஏன் வேர் வந்திருக்கு அப்படின்னா தே யூஸ் பண்ணியிருக்கோம். They were waiting. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. for you உனக்காக. for a long time ரொம்ப நேரமாக. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.